1972ல எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்டது. அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காகவும் திமுகவினுடைய அழிவு பாதைக்கு முதல் புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகவும் எம்ஜிஆர் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு மூடப்பட்ட பெட்டியில ஊழல் குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கிட்டு பவனி போய் ஆளுநரை சந்திச்சு அந்த பெட்டியை கொடுத்துட்டு வந்தார். அந்த பெட்டியில என்ன இருந்தது, யாரை பற்றிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் முக்கிய குற்றவாளி யார், யார் கைது செய்யப்படுவார், எத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குங்கிற ஏராளமான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதுவுமே பேசாம பெட்டியை ஆளுநர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு திரும்பி வந்தார். ஆளுநர் அந்த பெட்டியில் இருக்கிற எல்லா விவரங்களையும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் கொடுக்க முடியும், அவங்க சொன்ன பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொன்னது எம்ஜிஆருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உடனே எம்ஜிஆர் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய வி கிரி அவர்களை நேரில் சந்தித்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்தார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை படித்த வி கிரி அதை அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு அனுப்பி வைக்கிறார். இந்திரா காந்தி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும்னு சொல்லி கடிதம் அனுப்புறாங்க. அதற்கு தலைவர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு பதில் கடிதம் அனுப்பியது. ஆனால் அந்த பதில் கடிதம் ஏற்புடையதாக இல்லைன்னு சொல்லி எம்ஜிஆர் மீண்டும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்புறார். இந்த கடித போக்குவரத்து நடந்து கொண்டே இருக்கிற போது எம்ஜிஆர் தன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தலைவர் கலைஞர் எப்படி மறுப்பு தெரிவித்தாருங்கிற நிகழ்வுகளைத்தான், அந்த சம்பவங்கள் தான் வரலாற்றின் பக்கங்களில் சரித்திரமாக மாறி இருக்கு.